சேஞ்ச் ஆகும். அதை பொறுத்து அட்வர்ப் இருக்கு. அப்போ இங்கே என்ன இருக்கு? நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அப்போ நெக்ஸ்ட் டேவை நம்ம அட்வர்ப்ல இருக்கு. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்ல. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இருக்குங்க. ரிப்போர்ட்டட் ஸ்பீச்லேயே பாஸ்ட்டு, பர்ஃபெக்ட்டு, கண்டினியூஸ் டென்னு, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் ப்ரெசண்ட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் பார்க்கணும். அடுத்து நான் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிள் ப்ரெசண்ட்டு, சிம்பிள் பாஸ்ட்டு, ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்த்து, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்த்து. ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நடக்கிறது, பாஸ்ட் அப்படின்னா நடந்துருக்குது. இதுதான் ஒரிஜினல் டென்ஸ். இதை தான் நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை வச்சு எக்ஸாம்பிள் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் இதே நீங்கள் போய் வேற ஒருத்தவங்க கிட்ட அவர் சொன்னால் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அது இன்டேரக்டாக சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த எக்ஸாமு ஒரு 5 மார்க் எக்ஸாம், 5 மார்க் கொஷின். அந்த 5 மார்க் கொஷின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் ஒரு பிள்ளைகிட்ட மட்டும் தனியாக சொல்லாமல் கிளாஸில் உள்ள எல்லாத்தையும் சொன்னேன் அப்படின்னா அது இன்டேரக்ட். ஒரு கேர்ளுக்கு மட்டும் தனியாக இன்க்ளூட் பண்ணி சொன்னேன் அப்படின்னா அது டேரக்ட். நீங்கள் நேரடியாக ஒருத்தவங்க கிட்ட பேசுறீங்க, அது டேரக்ட். இதே நீங்கள் கிளாஸ்க்கு எல்லாருக்கும் சொல்கிறது இன்டேரக்ட். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதை தான் இங்கே நம்ம பார்த்துருக்கோம். சிம்பிள் பாஸ்ட்டு, சிம்பிள் ப்ரெசண்ட்டு, சிம்பிள் பாஸ்ட்டு, பாஸ்ட்டு பர்சன்ட் கண்டினியூஸ்டு, பாஸ்ட் கண்டினியூஸ்டு, அப்புறம் கேனு, மே, மஸ்ட்டு, இது எல்லாத்துக்குமே பாஸ்ட். இது வந்து ரிப்போர்ட்டட் வேர்ட் அப்படின்னு சொன்னேன். இது என்னது? ஒரிஜினல் டென்ஸ். அதாவது ஒரிஜினலி நீங்கள் ஒரு டென்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டென்ஸ் எப்பயுமே ப்ரெசென்ட் ஆகாது. அந்த ப்ரெசென்ட்டை ரிப்போர்ட்டட் ஸ்பீச் மூலியமாக நம்ம பாஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். என்னது? ஒரு டென்ஸ் எப்பயுமே ப்ரெசென்ட்டில் இருக்கும், அதாவது நடக்கிறத சொல்கிறோம். இதை நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் உள்ள டேரக்ட் இன்டைரக்ட் மூலியமாக பாஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். இது ரெண்டுக்கும் இன்வால்வ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த சென்டென்ஸை டேரக்டாகவும் இன்டைரக்டாகவும் கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். இதில் she is gone, இது நம்ம என்ன ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம்? அவன் காணா போயிட்டா. காணா போயிட்டா அப்படின்னா இப்போ கிளாஸ் இருக்கு, கிளாஸில் ஒரு கேர்ள் மிஸ்ஸி இங்கே கீழே விளாண்டுறாளோ இல்லை ரெஸ்ட் போயிருக்கா, அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். ஷீஸ் கான், அவன் காணா அப்படின்னு இப்போ நம்ம ப்ரெசென்ட்டை தானே சொல்லுவோம். அப்போ ப்ரெசென்ட் அப்படின்னு வந்தாலே டேரக்ட் ஸ்பீச் தான் வரும். இப்போ நடக்கிறத சொன்னால் இப்போ நடக்கிறதுக்கு பேர் டேரக்ட். இதே இப்போ இந்த பீரியட்ல ஷீஸ் கான், அவ காணா. இதே அடுத்த பீரியட்ல அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூ செட், சாரி ஷீ செட், ஷீ ஹேட் கான். அதாவது ஒரு கேர்ள் வந்து காணா போயிட்டா அப்படின்னு ஒரு கேர்ள் சொல்றாங்க, அதுதான் டேரக்ட். அப்ப அந்த கேர்ள் கிட்ட இன்னொருத்தவங்க எப்படி சொல்லுவாங்க? நீ அப்பவே சொன்னல, அவ எங்கன்னு தெரியல, அப்ப அது இன்டைரக்ட். நீ அப்பவே சொன்னல, இப்ப சொன்னல அப்படின்னு சொல்லும்போது அது பாஸ்ட் ஆயிடும். இப்ப இந்த டைம் 3.5 அப்படின்னா 3.6 வரும்போது 3.5 பாஸ்ட் ஆயிடும். இப்ப 3.6 சாரி ப்ரெசென்ட். அப்ப இது இன்டைரக்ட். இந்த இன்டைரக்ட்ல இன்டைரக்டும் டைரக்டும் சொல்லலாம். இப்போ வந்து கொஸ்டின் டேக் அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டின் டேக் அப்படின்னா நீ பேசுற ஒரு விஷயத்த கேள்வியா கேட்கறது. இப்போ நான் இங்கே நிற்கிறேன், யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க, வாட் இஸ் யுவர் நேம், அந்த வாட், வேர், ஹூ, அப்புறம் டே, அந்த மாதிரி எல்லாம் வரும்போது அது வந்து கொஸ்டின் மார்க் பண்ணுறது. இப்போ நீங்கள் இங்கிலீஷ் கையில் எடுத்துக்கலாம், இல்லை அப்படி இங்கிலீஷ் புக்கில் வாட்டு இந்த மாதிரி இருக்க எல்லா விஷயமுமே பக்கத்தில் கொஸ்டின் மார்க். ஏன் அப்படின்னா இந்த வாட், வேர், அப்புறம் ஹூ அந்த மாதிரி கேட்கும்போது அது எல்லாத்துலேயுமே கொஸ்டின் மார்க். ஏன் அப்படின்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு கொஸ்டின் மார்க் வரும். இதே அது ஆன்சராக இருந்தால் அதுக்கு நம்ம கீழே டாட் வரும். ஒரு பெரிய சென்டென்ஸாக இருக்கும்
காமர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி காமர்ஸ் இருக்கிறத வந்து டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் டேக்ல என்னென்ன அப்படின்னா சில பேருக்கு தெரியாது. isn't அப்படின்னா யாருக்கா தெரியுமா? isn't அப்படிங்கிறது is not. இப்ப is not அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டா isn't அப்படின்னு சில ஸ்டோரி புக்லாம் இருக்குல்ல அதெல்லாம் is not போட மாட்டாங்க, isn't போடுவாங்க. அப்புறம் என்ன போடுவாங்க? don't போடுவாங்க. don't அப்படின்னா do not. இப்ப சின்ன வயசுலலாம் நமக்கு ஒரு பிக்சர் கொடுத்தாங்க அப்படின்னா சேவ் ட்ரீஸ் அப்படின்னு ஒரு பிக்சர் கொடுப்பாங்க. அதில் டூ நாட் கட் ட்ரீஸ். ஆனால் இப்போ உள்ள இதில் டோன்ட் கட் ட்ரீஸ். அப்போ டூ நாட் அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின் டேக் மூலமாக ஷார்ட்டாக இருக்கும். அது அப்போ டோன்ட் நாட் சாரி டூ நாட்டை நம்ம டோன்ட் நாட்னு போடுறோம். இதே மாதிரி டஸ் நாட் இருக்கு. does not அப்படின்னா ஆனா இந்த does not அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்னும் ஷார்ட்டா இருக்கும். அதாவது இந்த does எழுதிட்டு n